இன்னையிலிருந்து திருவாசகம் என்ற நூலை நான் படிக்க போகிறேன் முழுமையாக. அதை நான் என்னுடைய இந்த சேனல்லையும் நான் பதிகிறதுக்கு விருப்பப்படுறேன். விருப்பம் உள்ளவங்க இதை கேட்டு பயன்பெறலாம். திருவாசகம் மாணிக்க வாசகர்கள் அருளியதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மாணிக்க வாசகருக்கு அந்த அம்மையப்பரை அருளியது இது இன்றைக்கி ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையில் பாடினது. திருவாசகத்தில் எல்லாமே சிறப்புடையதாக இருக்கும். குறிப்பாக சிவபுராணம் ரொம்ப விசேஷம். அதையும் நான் முதல்ல இதில் இங்கே படிக்க போகிறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த குறிப்பிட்ட விதிக்கு மட்டும் விளக்கத்தை சொல்கிறேன். நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை வணங்குகின்றேன். ஓம் நம சிவாய அப்படின்னு முதன்மையாக ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. அதையே வணங்கி நான் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதையே அதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய அம்மையப்பராகிய சிவபெருமான், அவரையும் வணங்குகிறேன். இமைப்பொழுதும், அதாவது ஒரு கண் சிமிட்டுற நேரம், அந்த நேரம் கூட உள்ளத்தில் நீங்காமல் திருவடிகளாக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடிகளை வணங்குகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. திருக்கோகழி அப்படின்னு ஒரு ஸ்தலத்தை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திருக்கோகழி நான் தேடின வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கிறதா நிறைய இடங்களில் பதிஞ்சிருக்காங்க. குறிப்பாக எந்த இடம் இன்றைக்கி பேர் தான் மாறிடுச்சா அப்படின்ற அந்த தகவல் எதுவும் முழுமையாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது கர்நாடகாவில் இருக்கிறதா, அங்கே தான் குரு அருள் பெற்றதாகவும் குறிப்புகள் சில இடங்களில் இருக்குது. அதை நீங்கள் ஈவன் கூகுளில் கூட பார்க்கலாம். கூகுளில் 1-2 இடங்களில் இருக்கும், 1-2 இடங்கள் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் திருக்கோகழி அப்படின்ற இடத்துல அங்கே சிவபெருமான் அருளியதாக குறிப்பிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருக்கோகழியில் இருக்கக்கூடிய அவருக்கு அருளியதனால அங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை தாழ் வணங்குகிறேன், அதாவது அவரோட குருவை வணங்குகிறேன். குருவாக இருந்து அன்னைக்கு அருள் பண்ணதுனால அந்த குருவை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகமமாய் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம், வேதம் ஆகமம் இருக்குது. ஆகமமும் கிட்டத்தட்ட வேதத்தை தான். ஆகமமாய் நின்று அதற்கான நெறியில் பின்பற்றி வாழக்கூடிய அவங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிற சிவபெருமானை வணங்குகிறேன். இது முழுக்க முழுக்க சிவபெருமானுக்கானதான். அதனால் எந்த இடத்துல நான் எதை சொல்லலைன்னாலும் அது சிவபெருமான்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அம்மையப்பர்னு சில இடங்களில் சொல்லுவேன், சில இடத்துல சிவம்னு சொல்லுவேன், சில இடத்துல குருன்னு சொல்லுவேன். எப்படி எடுத்தாலும் அது சிவபெருமானைத்தான் குறிக்கும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தனக்குத்தானே ஒருவராகவும் பலராகவும் விளங்குகின்ற சிவபெருமானின் திருவடிகளை வணங்குகிறேன். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். தனக்குத்தானே ஒருவனாக அப்படின்னா எல்லாமே இருக்கக்கூடிய இந்த இதில் பிரபஞ்சம் முழுக்க சிவ தத்துவத்தில் தான் இருக்குது, எல்லாம் சிவமாக தான் இருக்குது. அதனால ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே பின்னாடி வேறு மாதிரியும் வரும், அதை நான் அந்த டைமில் விளக்க ஒருவன்னு சொல்லியிருக்கேன். அதே சமயம் பலராகவும் விளங்குகின்ற, இன்னும் இது முரணாக இருக்கே அப்படின்னா, பலராகவும் அப்படின்னா அந்த ஒருவனே பல ரூபங்களில் பலருக்குள்ள ஜீவாத்மாவாக இருக்கான் அப்படின்னு அதில் சுட்டி காட்டுறதுனால, பலருடைய இது ஜீவாத்மாவாக பலராகவும் இருக்கிறதுனால ஒருவனாகவும் பலராகவும்,
அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே சிவம் தான் அப்படின்னு குறிப்பு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்ததுக்கு உண்டானதை அடுத்த 6 லைனை பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.